வணக்கம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் பேரறிவாளன் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு 22 வயசில் சிபிஐ இந்த கூட்டிகிட்டு விசாரிச்சுட்டு காலையில் வரும்னு கூட்டிகிட்டு போனவங்க 31 வருஷம் சிறையில் இருந்துட்டு 4 வருஷத்துக்கு முன்னால் வெளியில் வந்து இன்னைக்கு வழக்கறிஞரை பதிவு பெற்று அதுக்கு முன்னால் நிறையா வந்துக்கிட்டு பட்டம் வாங்கியிருக்காரு. உள்ள சிறையில் இருந்தே நிறையா படித்து அங்கே சிறையில் உள்ளவங்களுக்கு வகுப்படுத்தி நன்னடத்தையில் வந்துக்கிட்டு 31 வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்காங்க. அவர் வந்துட்டு வெளியில் வந்தது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. யாராக இருந்தாலும் வெளியில் வர முடியாது. இதனால் வந்துக்கிட்டு செங்கோடிங்கிற தோழர்லாம் தீயை வச்சு கொளுத்துட்டு எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. மிகப்பெரிய போராட்டம். ஐயா வைகோல்லாம் வந்துக்கிட்டு ராம்ஜெத்தன் மாலியை வந்துக்கிட்டு டெல்லியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த தூக்கு கயிறு அறுத்து 31 வருட போராட்டங்கிறது கடுமையான போராட்டம். நாங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொடர்ந்து பெரியார் பேரவை சார்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பண்ணி ஆரம்பத்தில் அற்புதாயம்மாள் கோயில்தாசன் நான் அறிவெல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் திராவிட கழகத்தில் வேலை பார்த்தோம். இன்னைக்கு வந்துக்கிட்டு ஒரு மனுஷனாக நான் வெளியில் வந்து இன்னைக்கு வழக்கறிஞராக பதிவு பெற்றிருக்காரு. அதுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது பெரியார் பேரவை. இது சம்பந்தமாக வந்துட்டு காங்கிரஸ் கட்சி எம்பி ஒரு அம்மா அநாகரிகமாக பேட்டி கொடுத்து ஒரு அறிவு மேலே வந்துட்டு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போகிறோம். மீண்டும் அறிவு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது பெரியார் பேரவை. இந்த விஷயம் இந்த நேரத்தில் அற்புதமாளமனுடைய அர்ப்பணிப்பான பணியினால தான் வந்துக்கிட்டு இன்னைக்கு வெளியில் வந்திருக்கார் அறிவு. அதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும். அற்புதமாளனுடைய எளிமையான வாழ்க்கை, எளிமையான உடை, அந்த ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு தோளில் ஒரு பையை போட்டுக்கிட்டு வாரம் வேலூர் சிறையில் நான் நேரடியாக நானே பார்த்துருக்கேன். தொடர் போராட்டம் ஜெயலலிதாமாவை நேரம் பார்த்துருக்காங்க, கலைஞர் நேரம் பார்த்துருக்காங்க, சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாத்தையும் நேரம் பார்த்து கடுமையான போராட்டத்தை இன்னைக்கு வெளியில் வந்து இன்னைக்கு வழக்கறிஞராக வந்திருக்காரு. முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது பெரியார் பேரவை.